வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மட்டன் கீமா மோமோ செய்ய போகிறோம். இது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி. இது வந்து நான் கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கிறேன். ஆனால் டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இப்போ உள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். மோமோ செய்ய நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ அந்த மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மேலே உப்பு தூவி விட்டுக்கோங்க. இப்போ மாவில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க, பூரிக்கு பிசைகிற மாதிரி. நீங்கள் இதுக்கு பூரிக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டேஜில் மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் இதை ஒரு நல்ல ஈர துணியை வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ மோமோஸ்க்கு நம்ம மசாலா செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன், அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்துருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நீங்கள் ரொம்ப வேண்டாம், லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் லேசாக அந்த சட்டியில் இருக்க சூட்டுலேயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததும் எடுத்து நல்லா பொடியாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஓகே, இப்போது அது உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நாம் இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் செய்கிறேன். ரியலாக அந்த சைனீஸ் ஸ்டைலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த மட்டனை அப்படியே பச்சையாக தான் உள்ளே வச்சு அவிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் குக்காக இருந்தால் தான் இங்கெல்லாம் பிடிக்கும். அதனால தான் நான் அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். ஓகே, இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை உள்ளே நல்லா சேர்த்து கிண்டி விட்டுப்போம். இப்போ இதில் நான் ஒரு 150 கிராம் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்க போகிறேன். இது நான் ஏற்கனவே நல்லா கழுவி குக்கரில் போட்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது இந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. இதில் இருக்க தண்ணிலாம் போயிடணும். தண்ணிலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது மோமோக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோவுக்கு நம்ம மாவு தேய்ச்சி இதை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோமோவுக்கு இப்போது மாவை இந்த மாதிரி தின்னாக பூரிக்கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் உங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸோ இல்லை வேறு எதுவும் வட்டமாக இருக்கிற பாத்திரமோ இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களால் பூரிக்கட்டையிலே சின்ன வட்டமாக போட முடியும் அப்படின்னா நீங்கள் அதிலே கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எட்ஜை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரியில் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரியே குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு அதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 2 மோமோ செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க. வச்சுட்டே வந்துட்டு கடைசியாக இருக்கிற அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவங்க மோமோ வந்து இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. நான் இதில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் வந்து காட்டியிருக்கிறேன். எனக்கு 1 கப் மாவுக்கு 10 மோமோஸ் வரைக்கும் வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் எல்லா இட்லி தட்டுலேயும் நல்லா எண்ணெய் தடவி அது மேலே வந்து மோமோஸை வந்து வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, 15 நிமிஷத்தில் நம்ம மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.